திருமண யோகத்தை திறக்கும் சக்தியான தெய்வங்களின் கல்யாண உற்சவ நிகழ்வை திருமணத்தடை உள்ளவர்கள், தம்பதியர் பிரச்சனை உள்ளவர்கள் பங்குனி உத்திர நாளில் தரிசிப்பது நல்லது. பௌர்ணமியின் சக்தியும் உத்திர நட்சத்திரம் சேரும் சக்தியும் இணைந்து திருமணத் தடைகளை உடைக்கும் என்பது நம்பிக்கை. திருமணத்தில் இருவர் இணையும் நிகழ்வை நீ தரிசிக்கும் போது உனக்குள் இருக்கும் எனக்கு திருமணம் நடக்காது, எனக்கு குறை இருக்கிறது, வயது சென்று விட்டது, விவாகரத்து ஆகிவிட்டது போன்ற எதிர்மறை எண்ணங்கள் விலகிவிடும். தெய்வீக இணைப்பு, அதாவது தெய்வங்களின் கல்யாண உற்சவம் எல்லாம் பங்குனி உத்திர நாளில் நிறைவேறியதால் இந்த நாளில் விரதமிருந்து அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று கண்களை மூடி உங்கள் விண்ணப்பங்களை அந்த இறைவன் சந்நிதியில் சமர்ப்பணம் செய்து என் வாழ்க்கையிலும் இப்படி ஒரு வைபவம் நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு தீபமேற்றி நன்றிகளை சொல்லிவிட்டு வாருங்கள். முடிந்தவர்கள் திருமணஞ்சேரி கல்யாண வரம் தரும் ஸ்தலத்திற்கு சென்று 2 மாலை வாங்கி அர்ச்சனை செய்யுங்கள். திருப்பரங்குன்றம் முருகன் சந்நிதிக்கு சென்று பாலபிஷேகம் செய்து வாருங்கள். ஸ்ரீரங்கம் சென்று சேர்த்தி சேவை பார்த்து துளசி மாலை சமர்ப்பணம் செய்து வாருங்கள். குருவாயூர் சென்று வெண்ணெய் வாழைப்படம் நெய்வேத்தியமாக படைத்து பாருங்கள். மாங்காடு காமாட்சி அம்மன் சந்நிதிக்கு சென்று 6 வாரம் தொடர்ந்து தீபமேற்றி பாருங்கள். எல்லா தடைகளும் விலகி கண்டிப்பாக விரைவில் திருமணம் நடக்கும் என்பதுதான் பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. நன்றி.